வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு ராமதாஸ் கடிதம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை. டெல்லி செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கையில் நடைபெற்று வரும் அரசியலமைப்பு சீர்திருத்தங்களால் இலங்கை தமிழ் சமூகத்திற்கு ஏற்படும் கடுமையான பாதிப்புகளை களைந்திட வேண்டும் என்றும் தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் வகையிலான ஒரு அரசியலமைப்பு செயல்முறையை கொண்டு வருவதற்கு இந்திய அரசு இலங்கை அதிகாரிகளுடன் உயர்மட்ட அளவில் தூதரக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஆழமான வரலாற்று, கலாச்சார மற்றும் உணர்வு பூர்வமான பிணைப்புகளின் காரணமாக இலங்கையில் உள்ள தமிழர்களின் உரிமைகளையும் எண்ணங்களையும் நிலைநிறுத்துவதில் தமிழ்நாடு முன்னணியில் இருந்து வருகிறது எனவும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்தியா மற்றும் இலங்கையில் உள்ள மரியாதைக்குரிய தமிழ் தலைவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையில் முன்மொழியப்பட்ட புதிய அரசியலமைப்பு தொடர்பான பிரச்சினை குறித்து பிரதமரின் மேலான கவனத்திற்கு கொண்டு வருவது தனது கடமை எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் தலைமையின் கீழ் இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க இந்தியா முனைப்பான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் ஒரு நியாயமான மற்றும் நீடித்த தீர்வுக்கு அது பங்களிக்கும் எனவும் உறுதியாக தான் நம்புவதாகவும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார். அதிமுகவுடனான அன்புமணி கூட்டணி சட்ட விரோதமானது என தேர்தல் ஆணையத்திற்கு ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். பாமக பெயரை பயன்படுத்தி அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியது சட்ட விரோதம் என்றும் கூட்டணி குறித்து பேச தனக்கு மட்டுமே உரிமை உள்ளது எனவும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கடிதம் எழுதியுள்ளார். அன்புமணியை பாமக தலைவராக நீட்டித்ததற்கு எதிரான வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ள ராமதாஸ், அனுமதியின்றி பாமக பெயரை அன்புமணி பயன்படுத்துவது குறித்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஜனவரி 12ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக உள்ளார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியாகினர். இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் நிர்மல்குமார், கரூர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணையில் பங்கேற்று ஆதாரங்களை கொடுத்தனர். இதனைத் தொடர்ந்து விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி வரும் 12ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டது. டெல்லியில் சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகும் விஜயிடம் கரூர் சம்பவம் தொடர்பாக பல கேள்விகள் கேட்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சிபிஐ விசாரணைக்காக தனி விமானம் மூலம் டெல்லி செல்லும் விஜய்க்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் டெல்லி காவல்துறைக்கு மின்னஞ்சல் அனுப்பப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்த்தப்பட்டு உள்ளதால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். பொங்கல் பண்டிகை வரும் 15ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி வெளியூர்களில் வசிப்பவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம். இதனையொட்டி பயணிகளின் கூட்ட நெரிசலை குறைக்க தமிழ்நாடு அரசு சிறப்பு பேருந்துகளை இயக்கி வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு செல்லும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளின் கட்டணம் மிகவும் உச்சம் தொட்டுள்ளது. சென்னையில் இருந்து நெல்லைக்கு வழக்கமாக 1400 ரூபாய் முதல் 1800 ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது 2000 முதல் அதிகபட்சமாக 4200 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து கோயம்புத்தூருக்கு செல்வதற்கு வழக்கமான நாட்களில் 800 ரூபாய் முதல் 1200 ரூபாய் வரை வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது அதிகபட்சமாக 3000 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதேபோல் சென்னையிலிருந்து மதுரைக்கு அதிகபட்சமாக 3500 ரூபாயும், நாகர்கோவிலுக்கு 4200 ரூபாயும்,
திருச்சிக்கு 3000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த கட்டண உயர்வு காரணமாக குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு செல்பவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர். கட்டணத்தை உயர்த்திய ஆம்னி பேருந்துகள் மீது நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகத்தில் 12ஆம் தேதி 7 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வடக்கு இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இது வலுவிழந்து தெற்கு கடலோர தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியாக நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 12ஆம் தேதி ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தொடர்ந்து 10வது நாளாக தனது சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டார். போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்தி திருச்சியிலிருந்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது சமத்துவ நடைபயணத்தை மேற்கொண்டார். தொடர்ந்து 10வது நாளாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தனது நடைபயணத்தை மேற்கொண்டார். அவருடன் 500க்கும் மேற்பட்டோர் பதாகைகளை ஏந்தியவாறு கலந்து கொண்டு நடைபயணம் மேற்கொண்டனர். நடைபயணத்தின் போது வழி நெடுகிலும் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் வைகோவிற்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு பிப்ரவரி 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என தகவல் வெளியாகியுள்ளது. வரும் 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழகத்தின் 4 மண்டலங்களிலும் மாநாடுகள் நடத்தி பல லட்சம் பேரை திரட்ட திமுக திட்டமிட்டுள்ளனர். இதனையொட்டி திருவண்ணாமலையில் அண்மையில் திமுக வடக்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் கொங்கு மண்டலத்தை குறிவைத்து வெல்லும் தமிழ் பெண்கள் என்ற பெயரில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்த கட்டமாக பிப்ரவரி 8ஆம் தேதி திமுக வடக்கு மண்டல வாக்குச்சாவடி முகவர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியாகியுள்ள பராசக்தி திரைப்படம் முதல் நாளில் உலக அளவில் 27 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளதாக பட தயாரிப்பு நிறுவனம் அறிவித்துள்ளது. சுதா குங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படம் உலகம் முழுவதும் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. திரையரங்குகள் முன்பு குவிந்த ரசிகர்கள் சிவகார்த்திகேயனின் பேனருக்கு பாலாபிஷேகம் செய்தனர். மேலும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பராசக்தி படத்தை பார்க்க அப்படத்தில் நடித்த நடிகர்கள், நடிகைகள் மற்றும் மற்ற நடிகர்கள் திரையரங்குகளில் குவிந்ததால் ரசிகர்கள் ஆரவாரம் செய்தனர். இந்நிலையில் பராசக்தி படம் வெளியான முதல் நாளில் உலகம் முழுவதும் 27 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக தயாரிப்பு நிறுவனம் போஸ்டர் வெளியிட்டு அறிவித்துள்ளது. பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். விருதுநகர் ரயில் நிலைய நுழைவாயில் முன்பு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றியதற்கு கண்டனம் தெரிவித்து மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் எம்பி மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய மாணிக்கம் தாக்கூர், ஆட்சியர் அலுவலகம், சத்தியகிரக போராட்டம், ஆளுநர் மாளிகை முற்றுகை போராட்டம் என 6 கட்டங்களாக போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இது எல்லாம் அல்வா கொடுக்குற வேலை. இது அல்வா கொடுக்குற வேலை. என்ன நிதி இல்லாமல் எங்கே ஸ்டைஃபன் கொடுக்குறது? நீங்கள் பார்ப்போம்ல, இது எல்லாத்தையும் இந்த அல்வா கொடுக்குற வேலையெல்லாம் மோடி அவர்கள் அல்வா கொடுத்து 15 லட்ச ரூபா எப்படி அல்வா கொடுத்தாரோ அதே மாதிரி இந்த அல்வா கொடுக்குற வேலை நடக்குது. இது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து இந்த சட்டம், பழைய சட்டம் நிப்பாட்டப்பட்டு அந்த சட்டம் நிர்ணயிக்கும் போது எத்தனை பேருக்கு 15 நாளைக்கு கொடுத்தாங்கிற அடுத்து 2 மாதத்தில் தெரிஞ்சிடும். அதனால இவர்களை பொறுத்த மட்டும் வெறும் பொய்யும் புரட்டையும் சொல்லி இந்த சட்டத்தை நிறுத்த பார்க்குறாங்க. ஏழை மக்களுடைய, எங்களை பொறுத்த மட்டும் மக்களை திரட்டி இப்போ 7 லட்சம் பேர் இந்தியாவில் இன்னைக்கு உண்ணாவிரதம் இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பேப்பர்லையும் விளம்பரங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மத்திய அரசு எல்லா மந்திரிகளையும் போய் விளக்கம் சொல்ல சொல்லியிருக்காங்க.
இதை பொறுத்த மட்டும் மக்களிடம் கொண்டு செல்வோம். இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மக்களை திரட்டி தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். இது வேலை உரிமை சட்டம். இந்த வேலை உரிமை சட்டத்தை மீட்டெடுக்க வேண்டியது எங்க எல்லாருடைய கடமை. திருப்பூர் அருகே கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பல்லக்கவுண்டம்பாளையம் என்ற இடத்தில் முன்னால் சென்ற வாகனம் திடீரென பிரேக் பிடித்து நின்றுள்ளது. அதன் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திடீரென பிரேக் போட்டபோது பின்னால் வந்த 3 பேருந்துகள் அடுத்தடுத்து மோதிக்கொண்டது. இதில் அரசு பேருந்து சாலையின் பக்கவாட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனால் 15க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் உடனடியாக அவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சென்னை பள்ளிக்கரணையில் திமுக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் கபடி போட்டியை துவக்கி வைத்து சிறுவர்களுடன் விளையாடினார். பள்ளி சிறுவர்களுடன் சேர்ந்து எம்எல்ஏ விளையாடியதும் சிறுவர்கள் எகிரி குதித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் மங்கிநல்லூர் அரசு பள்ளியில் திராவிட பொங்கல் கொண்டாடப்பட்டது. குத்தாலம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் மங்கை சங்கர் ஏற்பாட்டில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியினை மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு வாலிபால் போட்டியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டது. இதில் விளையாட்டு மேம்பாட்டு அமைப்பாளர் அறிவுச்செல்வன் மணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பஜார் பகுதியில் தனியார் மருத்துவமனை முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை இளைஞர் ஒருவர் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. வேலூர் கஸ்பா பகுதியைச் சேர்ந்த வசீம் என்பவரது வாகனம் திருடப்பட்ட நிலையில் இது தொடர்பாக வாணியம்பாடி நகர போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி வருகின்றனர். தொடர்ந்து வாணியம்பாடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் காவல்துறையினர் பேருந்து நிலையம், பஜார் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் சிசிடிவி கேமரா பொருத்த வேண்டும் என ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வேலூர் அண்ணா கலையரங்கம் அருகில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தினை பெயர் மாற்றம் செய்த மத்திய அரசை கண்டித்து உண்ணாவிரதம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் புதிய பாரதம் அமைப்பு சாரா மற்றும் கட்டுமான தொழிலாளர் நல மாநில சங்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா மாநில தலைவர் வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதீர் ஆனந்த் மற்றும் விஐடி பல்கலைக்கழக துணைத் தலைவர் சங்கர் உள்ளிட்டோர் பங்கேற்று கட்டுமான தொழிலாளர்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் ஆயிரக்கணக்கான கட்டுமான அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். மதுரை வெள்ளி வீதியார் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தால் தமிழ்நாடு 11.9% பொருளாதார வளர்ச்சியை எட்டியுள்ளதாக கூறினார். புதுக்கோட்டையில் தெற்கு மாநகர திமுக மற்றும் 37வது வட்ட திமுக சார்பில் மாணவ மாணவிகளுக்கான மாபெரும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இறுதியாக போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு முதல் பரிசாக 10,000 ரூபாயும், இரண்டாம் பரிசாக 5,000 ரூபாயும், மூன்றாம் பரிசாக 3,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கல்லூரி மாணவ மாணவிகள் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து கொண்டு மண்பானையில் பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டத்தில் 116 பேர் உயிரிழந்து உள்ளனர். ஈரான் நாட்டில் உச்சபட்ச தலைவராக அயோதுல்லா அலி காமோனி இருந்து வருகிறார். அந்நாட்டில் அதிகரித்து வரும் பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி உயர்வு, பொருளாதார தேக்குநிலை ஆகியவற்றால் மக்களிடையே கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. மாகாணங்கள், நகரங்கள் என பல்வேறு பகுதிகளிலும் மக்கள் தெருக்களில் இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 2 வாரங்களாக நடைபெற்று வரும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் கைது செய்யப்பட்டு வருகின்றனர். ஈரானின் 31 மாகாணங்களிலும்
100 நகரங்களிலும் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இணையதள சேவை முடக்கப்பட்டுள்ளதால் ஈரானில் நடப்பது என்ன என்பது பற்றி வெளி உலகிற்கு சரிவர தெரியாத வகையில் செய்திகளும் முடக்கியுள்ளன. இதனால் தங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுடன் மக்கள் தொடர்பு கொள்ள முடியாத நிலை காணப்படுகிறது. சில அரசு ஊடகங்கள் மட்டுமே செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஈரானில் அரசுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தில் 116 பேர் பலியாகி இருக்கக்கூடும் என அமெரிக்காவை அடிப்படையாக கொண்ட மனித உரிமைகள் அமைப்பு தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். தலைமை தேர்தல் ஆணையருக்கு ராமதாஸ் கடிதம். கரூர் சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை. டெல்லி செல்கிறார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய். ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் 3 மடங்கு உயர்வு. நடவடிக்கை எடுக்க பயணிகள் கோரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.